அடுத்து வரப்போகிற அணி எங்ககிட்டயே 2 எம்சி இருக்காங்க. அவங்களுக்கு தர வேண்டிய கொஞ்சம் நஞ்ச டைலாக்கையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா அவங்க தேம்பி தேம்பி அழுவாங்க. அதனால நேராக நிகழ்ச்சிக்கே போயிடலாம் ஜூட்டுன்னு சொல்கிறாங்க. இதோ வருவது அப்போனா கப்போனா சீசன் 4. ஹோஜா ஹே ஹே ஹோஜா வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்க அப்போனா கப்போனா சீசன் 4. அகில உலகத்திலேயே பில்டப்ப கொர பாத்தலிலேயே அடக்கம் அமரருளுக்கும் தமிழ் பள்ளி ஆனுவல் டேலியே இன்னும் சரிப்பா 3:02 இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கவே மாட்டீங்கப்பா. முதல்ல வர போறவங்க நம்ம லிடியன் நாதஸ்வரம் மியூசிக்ல திருக்குறள ஜாஸா, ஆஹா, சிம்பனியா, ஓஹோ, ராப்பா, ப்ரோ, கசலா பேஸ் பாட போறாங்க. உலகெங்கிலும் உள்ள இசை வடிவங்களை உள்ளடக்கி லிடியன் நாதஸ்வரம் அமிர்தவர்ஷினி மற்றும் குடும்பத்தின் 2 வருட அயராத உழைப்பில் 1000த்திற்கும் மேற்பட்ட பாடகர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான குரலிசை காவியத்திற்கு உங்கள் கரகோஷங்களை அர்ப்பணிக்க வேண்டுகிறோம். நீங்கள் தான் இந்த பழைய பிறவியை மெச்சிக்கிட்டே காத்து ஓட்டணும். அமெரிக்காவில் பிறந்த வளர்ந்த பசங்களுக்கு
தமிழோட வரலாறு மறந்து போச்சு, தமிழோட பெருமை மறந்து போச்சு, தமிழோட இனிமை மறந்து போச்சு. சுத்த வேஸ்ட். என்னது அமெரிக்காவுக்கு வந்தால தமிழ் மறந்துடுவோமா? வேரோடி எனை பிடுங்கி வேற்றுலகம் சேர்த்தாலும் சீரோங்கும் செந்தமிழை சிறிதளவும் மறுப்பேனோ? சிறு உருண்ட இப்புலகின் மறுபக்கம் வந்ததனால் பார் போற்றும் பாய்ந்தமிழை பழகாமல் போவேனோ? புறநானூறு பாடல்களால் புவி செழிக்க வைத்தவன் புலம் பேர்ந்து வந்தாலும் தமிழ் தலைக்க செய்கின்றான். அகநானூறு பாடல்களால் இல்லறம் சொன்னவன் அமெரிக்காவில் தமிழ் கொடி பறக்க நல்லறம் செய்கின்றான். கலிங்கத்து பரணியில் போர் செய்து சொன்னவன் கலிபோர்னியா தமிழ் கழகம் வைத்து பள்ளி பாடம் சீர் செய்து வருகிறான். சிலப்பதிகார பாடல்களால் நன்னறி சொன்னவன் சியாட்டில் தமிழ் கழகம் வைத்து தமிழ் அள்ளி தருகின்றான். ஊருக்கு ஒரு சங்கம் வைத்து தமிழ் வளர்க்க பல பேர். ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் பறையோடு பயிற்சி தர ஸ்டார் கலிக்குழு போல் சில பேர். தலைவாலை இலையோடும் அன்பெங்கும் இலையோடும் கூட்டாஞ்சோறு திருவிழாவும் தமிழ் மரபை பறை சாற்றும். பாரதியும் பாப் சாங்கும் பாரதமும் பிரேக் டான்ஸும் பழமையுடன் புதுமைகளும் எங்கள் கலை நிகழ்வில் அரங்கேறும். இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழ்நாட்டில் பத்தி என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மொத்தம் 38 மாவட்டம் இருக்கிறது. நடுவுல திருச்சி, அரியலூர், கரூர், நாகப்பட்டினம், பெரும்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, மேற்குல தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சேலம், திருப்பூர், தெற்குல திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி, வடக்குல சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருவேலூர், வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட், திருப்பத்தூர். போதுமா? அதில் ஒரு ஊருக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. சேலோனா, மாம்பரம், திருப்பூர் பனியன், ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பூட்டு, சிவகாசி பட்டாசு, மதுரை மல்லி, காஞ்சி பட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோ, திருநெல்வேலி அல்வா, தஞ்சாவூர் தள்ளிட்டு பண்டோட்டி முந்திரி, மணற்பாறை முறுக்கு, ஈரோடு மஞ்சள், கோவில்பட்டை கடலை மிட்டை, பரடி பஞ்சாபிரதம், கும்பகோணம் டிகிரி காஃபி, நாகர்கோவில் நேந்தச்சல், ஊட்டி வர்க்கி, காரைக்குடி ஆத்தங்குடியோடு, விருதுநகர் எண்ணெய் புரோட்டா, போடி நாய்கள், ஏலக்காய், பத்தமடை பாய், கோயம்புத்தூர் கிரைண்டட், நாமக்கல் முட்டை, பொள்ளாச்சி இளநீர், கரூர் பேருந்து, ராஜபாளையம் நாய், வேதாரண்யர் மூப்பை, சுவாமிவெளி வெண்கரிசி, நாச்சார்கோவில் குத்துவிளக்கு, செட்டிநாடு மசாலா, உடன்குடி கருப்பட்டி, சிறுமலை விமானி, ஜம்முக்குளம், சென்னிமலை போர்வை, வேலூர் முள்கொத்தரைக்காய், கொடைக்காலம் மலைப்பூண்டு, பெரும்புலூர் சின்னபங்க, ஓசூர் ரோஜா, குற்றாலம் மருவி, வால்பாறை தேயிலை. அப்பளம், ஊத்துப்புளி, வெண்ண, மணப்பாறை, மாடு, வாணிப்பாடி, தோழி, திருபுவனம், பட்டுச்செல்லை, ரகமும், காட்டுச்செல்லை, கம்பம், படித்தாற்று, மதுரை, ஜெகதந்தம், காஞ்சிபுரம், இட்லி, தஞ்சாவூர், வீணை, மானாமதுரை, கடம், ராமேஸ்வரம், சங்கு, கன்னியாகுமரி, கடைசிப்பி, ராமநாதபுரம், குண்டமனஹாய், திருச்செந்தூர், கற்கண்ட, மயிலாடி, கல்சபுரம், தர்மபுரி, தக்காளி, கிருஷ்ணகிரி, மாம்பழம், தேனி, திராட்சை, ஆரணி, பட்டு, ஆவடி, போட்டங்கி, பெரம்பூர், ரேல்பட்டி, திருச்சிராப்பள்ளி, பித்தளை, கும்பகோணம், வெச்சிலை, ஸ்ரீவில்லிபுத்தூர், கொண்டை, மேட்டுப்பாளையம், பாக்க, பல்லடம், கரிக்கோள், வேளாங்கண்ணி, மழுகுவர்த்தி, ராணிப்பேட்டை, தோல், விளாத்திக்குளம், மோகனூர், வெள்ளம், தொட்டியம், பாலை, உறையூர், கைத்தறி, திருவாரூர், திருவாரூர், தேரி, செஞ்சி, கோட்டை, அகாபலிபுரம், சிற்பம், கொடைக்கானல், சாக்கலம், சிறுவாணி, தண்ணி, திருநெல்வேலி, அலிவார், மதுரை, சிங்கடிசலம், பண்ருட்டி, பலாப்பழம், தூத்துக்குடி, முத்து, திண்டுக்கல், சீகசமரிசி, மேட்டுப்பாளையம், முல்லைக்கிழங்கு, சென்னை, மரீனா, கடற்கரை. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. சங்கல் பல தாண்டி சென்று விட்டு போதிலும் தேன் தமிழன் தீஞ்சுவையை தீந்தாத நாளில்லை. திக்கெட்டும் திசை மாறி சென்று விட்டு போதிலும் தேன் தமிழன் தீஞ்சுவையை தீந்தாத நாளில்லை. ஏல் கடலன் அலை தாண்டி சென்று விட்டு போதிலும் தேன் தமிழன் தீஞ்சுவையை தீந்தாத நாளில்லை. நன்றி. ஆமா ஆமா, ஆனா தமிழ் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. மாதிரி இந்த மொழிகளிலே அப்படின்னு பாரதியார் சொன்னார்னா ஏன்னா அவருக்கு நிறைய மொழி தெரிஞ்சதுனால. அதே மாதிரி பல மொழியில பேசுறதுக்காக ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, கேட்போம். யோ, இன்னொரு மாதிரியா இருக்க, அகத்து நல்லது முகத்திலே தெரியுது. பிசினஸ்ல சின்ன சொதப்பல்பா,
ஆணைக்கும் அடி சொற்கோல்ல. உனக்கேவா இக்கரைக்கு அக்கறை பச்சை. கவலைப்படாத, எறும்புற கல்லும் தேயும், முழிச்சு படிக்கிட்டே இரு. அதுவும் இந்த வயசுல பண்ணலனா எப்படி? 5ல் வளையாதது 50ல் வளையுமா? சின்ன பையன்தான், ஆனா கழுகு சிரித்தாலும் காரம் குறையுமா? அதெல்லாம் இருக்கச்சு, முதலில் உன்னுடம்பை பாரு. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். தன் கையே தனக்கு உதவின்னு நான் ஜிம்முக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். உடனே ரொம்ப பந்தா பண்ணாத, நிறை குடம் நீர் தழும்பாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டு நானும் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு ஒரு 2 எதிலையாவது மாட்டிக்காத. ஆழம் தெரியாமல் காலை விடாத. ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், எரியுற கொல்லில எண்ணெய் ஊற்றாத. பணம்னு ஆசைப்படாதீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதுக்காக சின்ன லாபத்தையும் விட்டுறக்கூடாதுப்பா. சிறு துளி பெருவெள்ளம். காசு சரி, ஊரான் பிள்ளையை ஊற்றி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் முன்ன மற்றவர்களுக்கு உதவி செய். ஆமாம், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். என் நிலைமை ரொம்ப மோசம். நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணுங்கிற மாதிரி இருக்கு. சமாளிக்க கத்துக்கோப்பா. ஆடி காத்துல அம்மையா பறக்கும். எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. பழம் நழுவி பாலில் விழுந்து போல அதுவே அமையும் பாரு. ஆள் பழம்னு பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, சரிதானே? புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். குப்பிட்டு வரை உள்ளளவும் நினை. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அத்தி பூத்தார் போல. கூலிக்கு மாரடி பத்து போல. குரங்கு கையில் பூமாலை. தினை விதைத்தவன் தினை அரைப்பான், வினை விதைத்தவன் வினை அரைப்பான். வெளுத்ததெல்லாம் பால். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. தன்வினை தன்னை சுடும், ஒற்றுப்பொன் வீட்டை சுடும். வேலையில் போன ஓனான மடியில் கட்டி கொண்டது போல. ஒரு கை தட்டினால் ஓசை வராது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். எச்சு சுரைக்காய் கறிக்க உதவாது. மடியில் கர்மில் தான் வரியில் பயம் இருக்கும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம். கற்றது கைமணளவு கல்லாதது உலகளவு. 6லும் சாவு 100லும் சாவு. தூங்குறவன் எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. தனி மரம் தோப்பாகாது. கொலைக்கும் நாய் கடிக்காது. அகல உழவது விட ஆழ உழவது மேல். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். பசி வந்தால் 10ம் பறந்து போகும். ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னடா உலகத்துல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க 4 பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. டேய் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன்டா, அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி கூட ஒதுங்க மாட்டா. அப்படியே ஓடுங்க. அண்ணே நான் கூட பல மொழினா ஜெர்மனு, பிரெஞ்சு, அரபிக்கு, டச்சுன்னு ஏதோ பேசுவாங்கன்னு பார்த்தா கடைசியில பழமொழின்னு. இதுக்கு பேர் தான் மயங்கொலி சொற்கள். பழமொழி பழமொழி ஒரே மாதிரி இருக்குல்ல. இந்த மயங்கொலினால மல்லிகை கல்யாணம் நடக்கிற கூத்த பாருங்க. என்ன கிடக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வருமோ? இம்மாண்டி கயிறை கட்டிட்டாலும் மழையெல்லாம் வராதுமா. நாம தான் மழையன்னு போகணும். மழையை பற்றி பேசினோம், மழையை பற்றி பேசுகிறோம் பாரு. சரி விடுங்க, எனக்கு ஒரு பெரிய கொடை கொடுங்க. நானா 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு வச்சுக்கு நான் சுத்திட்டு இருக்கேன். காலங்காத்தால கொடை நங்கொட கேட்டு வந்திருக்காங்க. நன்னா கொடை வள்ளல்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நீ தானம் தந்தாலும் எனக்கு வேணாயா. நிதானமா கொடுத்தாவா? அவசர அவசரமா கேட்டாலும் கொடுக்க முடியாதுமா. ஷோ, நான் கேட்டது கொடை கொடை. ஆமா ஆமா, நீ கொடை கொடைன்னு கொடைச்சி கேட்டாலும் இல்லைண்ணா இல்லைதான். கிளம்பு கிளம்பு. சபா விடு, எனக்கு கரை போகிறதுக்காக ஒரு நல்ல வழி சொல்லுங்க. நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போ. 5 பஸ் ஏறு. 30 நிமிஷத்துலயே பெசநகர் போயிடும். இடது பக்கம் ஒரு ஒடி, வலது பக்கம் ஒரு ஒடி. எலியட்ஸ் பீச் கரை போய் சேர்ந்துடுவேன். பீச்சு, கரை, கடற்கரை. நான் சொன்னது துணியில் இருக்கிற கரை. சுத்தம் சுத்தாதுமா, பஸ் நேரா கரையோண்டு போயிடும். ஷபா, இவன் கடையில் போய் வாங்க வந்த பாரு, என்ன சொல்லணும். கலையை வளர்க்குற மாதிரி ஏதாச்சும் நல்ல பறவை வச்சுருக்கீங்க சொல்லுங்க. கலையை வளர்க்கறதா? கலையை அழிக்கிறது வேணா ஒரு பொருள் வச்சிருக்கேனே. இதோ இந்த வினிகர் இருக்குல்ல, வினிகர். இதை வாங்கிட்டு
கடைசியாக ஒரே ஒரு ஐட்டமாவது வாங்கிட்டு போவோம். கேலண்டர் மாட்டுறதுக்கு ஆணியாவது இருக்கா? என்னம்மா இப்படி வெள்ளையா இருக்கிற? வருஷத்துல 12 மாசம் இருக்குது, ஆணி மட்டும் இருக்கிற மாதிரி கேலண்டர் கேட்டா நான் எங்க போறது? நான் வெள்ளந்தி. சரி விடு, ஆணிய அடிக்க வேணாம். ஐயோ மயங்கொடினால மயங்கி விழுந்தவங்களை காப்பாற்ற போறாங்களா? அப்போ நான் காப்பான சீனன் பைக் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் இந்த அப்போனா டீம் வந்தா நான் என்ன சொல்றது, முடிவுலையாவது நம்ம பேச விட்டாங்கன்னு சந்தோஷப்படணும் போல. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. என்ன ஒரு ஞாபக சக்தி! தொடர்ந்து நூற்றுக்கணக்காக லிஸ்ட்டு போயிட்டே இருக்கே. கலக்கிட்டாங்க பசங்க.